ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்சிலேருந்து ரீசெண்டாக எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. அதோட லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் கூட கம்மிங் 24 இந்த மந்த்தில் தான். ஸோ ஆல்ரெடி எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க. செல்ஃபாக எவாலுவேட் ஆகிறதுக்காண்டி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதை நான் அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு பேட்டர்ல உள்ள மாதிரியே 2 செஷனா டெஸ்ட் நடக்க போகுது. ஒரு செஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்காக. இது ஆக்சுவலா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எலிஜிபிலிட்டிக்காண்டி தான். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல பார்த்தோம்னா 20+20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 45 மினிட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் செஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ்க்காக. இதுலயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 45 மினிட்ஸ்க்கு நடக்கும். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். ஸோ இது வந்துட்டு எலிஜிபிலிட்டிக்காகவும் இது ஸ்கோரிங் பேப்பருக்காகவும் பார்ப்போம். பிளஸ் இந்த சிலபஸ் வந்துட்டு அவங்க டீகோட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே பேட்டர்ன்ல தான். ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்க போகுது, மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இந்த ஜிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ் படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி ஒன்று வந்துட்டு நம்ம மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில விஷயத்தெல்லாம் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் தான். அதை நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்றோமா, அப்படியே மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி எதெல்லாம் நம்ம மெமரி பண்றோமோ அதெல்லாம் தனியா என்ன பண்றாங்க, டீகோட் பண்ணி சிலபஸ்ல வச்சு டெஸ்டா வச்சுட்டாங்க. அதை தனியா பார்ப்போம். செகண்ட், ஒரு சில விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம கொஸ்டின்ஸா அட்டன் பண்ண முடியும். அது ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்ஸா வைக்க போறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் உள்ள நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணணும். என்ன அப்டேட் பண்ணணும், நம்ம படிக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்கணும். அதுவும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ இப்படி படிக்கையில நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவராலா காம்ப்ரிஹென்சிவா எல்லா டேட்டாஸும் நம்ம படிச்சிருப்போம். நம்ம போய் அட்டன் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சிலபஸ் என்ன பண்ணிருக்காங்க, டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், எடுத்து நீங்க பாத்துக்கலாம். கமிங் 26 வந்துட்டு இதோட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அந்தந்த அகாடமியில உள்ள ஆபீஸ்ல போயிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து 22 டெஸ்ட் நடக்குது. அதுல முதல் 20 டெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் உடைச்சு டெஸ்ட்டும் இருக்கும். லாஸ்ட் 2 டெஸ்ட் வந்துட்டு ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க வந்துட்டு என்ரோல் பண்ணி அட்டன் பண்றதுனால செல்ஃபா எவாலுவேட் ஆகி என்னென்ன வீக்னஸ் இருக்கு, எது ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத பார்த்து நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்க மார்க்ஸை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.